Hi viewers, this is Murli. One of the simple and easiest recipe இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருப்பு கீரை மசியல். வாரத்துக்கு ஒரு முறையாவது கீரை சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெறும் கீரையை வதக்கி சாப்பிடாம அது கூட பருப்பை மசிச்சு சாப்பிட்டா குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. வேக வைக்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, தேவையான அளவு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, நறுக்கின தக்காளி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா 15 நிமிஷம் வேக வைங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், பருப்பு நல்லா வேகணும். வெந்த பருப்பு கூட கீரையை சேருங்க, அது எந்த கீரை வேணா இருக்கலாம். அப்புறம் கொஞ்சமா புளி சேர்த்து அகைன் ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா வதக்குங்க. நல்லா வெந்ததும் சூட அடுப்புல இருந்து இறக்கி பருப்பு மத்த வச்சு நல்லா அதை கடைஞ்சி விடுங்க. ஃபைனலா தாளிப்பு இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். கடுகு, வத்தல், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சு கீரையோட கொட்டிடுங்க. சட்டுன்னு பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. மதிய லஞ்சுக்கு நல்லா நெய் ஊற்றி சூடான சோறு கூட இதை கலந்து சாப்பிடலாம். இந்த பருப்பு கீரை மசியலை சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம்.